பிறந்திருக்கும். இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கும். வாடா மவனே, நல்ல காலமா பிறக்குது. இன்னைக்கு உனக்கு கெட்ட காலம் பிறக்க போகுதுடா. டேய், என்ன சாமி? நீங்க எல்லாம் குடும்பத்தை பார்த்து குறி சொல்லுவீங்களா இல்ல மூஞ்சிய பார்த்தா? மூஞ்சிய பார்த்தே சொல்லுவோம் சாமி. அன்னைக்கே என் மூஞ்சியில தெரிஞ்சுதா என் பொண்டாட்டி என்ன விட்டு பிரிஞ்சு போயிருவானே? பிரிஞ்சு போயிட்டாங்களா? அப்ப அதுவே ஒரு நல்ல காலம் தான் சாமி. அதான் அன்னைக்கு விட இன்னைக்கு உங்க மூஞ்சில ஒரு ஜோதி தெரியும். அப்படியே கொத்தி போடுவேன். பொண்டாட்டி பிரிஞ்சு போறது நல்ல காரியமாடா? இப்ப என்ன எடுத்துக்கங்க சாமி, என் பொண்டாட்டி என்ன விட்டு பிரிஞ்சு போனதுனாலதான் நான் இந்த மாதிரி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன். நாயே, இது நல்ல நிலைமையாடா? இதுக்கு முன்னால தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு இருந்தியா? எதுக்கு அவன் பொண்டாட்டி உன்னை விட்டு பிரிஞ்சு போனா? அதான் சாமி எனக்கும் தெரியல. நான் நைட்டு 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு காலையில 6 மணிக்கு வருவேன். சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்புறம் மத்தியானம் எந்திரிச்சு சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்புறம் நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்டு தொழிலுக்கு போயிருவேன். அப்புறம் காலையில 6 மணிக்கு வருவேன். இதை விட ஒரு புருஷன் பொண்டாட்டி எப்படிங்க மெயின்டைன் பண்ண முடியும்? குட் மெயின்டெனன்ஸ். உன் பொண்டாட்டி ஊரை விட்டு மட்டுமல்ல, ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டே ஓடி போயிருப்பா. ஏண்டா, உன் பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டாங்கிறதுக்காக ஊர்ல எல்லாரும் பொண்டாட்டி குறி சொல்லி பிரிச்சு விடுறியா? பெரிய அரபு நாட்டு இளவரசர் தலப்பா. ஏடா நான் 50 ரூபாய? சாமி, நீங்க 100 ரூபாய் எனக்கு தரணும். அதை வசூல் பண்ணத்தான் வந்திருக்கேன். கையை எடுங்க. எடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? நான் எடுக்க வேண்டியது இருக்கும். எதை? வெயிட். இது ஓ மண்டையோடா? இல்ல, தலைச்சம்புள்ள மண்டையோடு. இது என்ன பண்ணும்? இது மண்டையில மைய தடவி இப்படி மூஞ்சி முன்னாடி தூக்கி 4 ஆட்டு ஆட்டினா வாயில இருந்து ரத்தம் வலியும். பாருங்க, 2 ஆட்டு ஆட்டினதுக்கு சைடுல ரத்தம் வலியுது. ரத்தம்? 100 ரூபாய் தரீங்களா சாமி? வெயிட் வெயிட். இது என்னது? தெரியல சாமி. இதுவும் மைதாண்டா. இது கடைசி புள்ளையோட மண்டை இருந்து எடுத்த மை. இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? உனக்கு கிடைக்கும் போது எனக்கு கிடைக்காதாடா? இது என்ன பண்ணும்? பண்றேன் பார். வா வாடா, வா 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 வா, வந்துரு 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 வந்து. வந்துதா? வந்தது. என்ன ரத்தம்? எப்போ வந்தது? இப்போ. எப்படி வந்தது? மையால. மையால வரலடா, மடையா. மண்டையை புடிச்ச ஆட்டம்னால வந்ததுடா. ஓடி போடா நாயே. 4 நாவுக்கு ஒரு மை டப்பா வாங்கிக்கிறது, சுடுகாட்டு பக்கம் போய் ஒரு மண்டை ஓட்டை எடுத்துக்கிறது, ஊரை ஏமாத்துறது. இனிமே எவனாவது இப்படி பண்ணீங்க, எலக்ட்ரிக் சாக்கு வச்சு கொண்டு விடுவேன். பாடுவா. பரம்பரை பரம்பரையா உங்க ஆசீர்வாதத்தோட எங்க குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் தான் இந்த கிராமத்துக்கு அம்பலக்காரரா இருந்து வந்திருக்காங்க. என் கணவர் சாகும்போது சின்னத்துறை கை குழந்தையா இருந்தான். அவன் படிப்பு முடிச்சு ஒரு பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் இந்த கிராமத்தை சேர்ந்த எல்லா பொறுப்புகளையும் நான் தான் கவனிச்சிட்டு வந்தேன். இதுவரைக்கும் என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து என்னை எப்படி கௌரவப்படுத்தினீங்களோ அதே மாதிரி என் பையன் சின்னத்துறைக்கு உங்களுடைய முழு ஆதரவை கொடுத்து இந்த கிராமத்தினுடைய பூர்வீக மரியாதையை காப்பாத்தணும்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம ஊர் வழக்கப்படி இந்த ஊருக்கெல்லாம் பெரியவரு சின்னத்துறைக்கு அம்பலக்காரர் பட்டத்தை கட்டி வைப்பாரு. தம்பி, நாற்காலியை 3 தடவை சுத்தி வந்து உட்காருங்க. நிறுத்துங்க. அந்த நாற்காலியில உட்கார வேண்டிய ராஜதுரை தான். இந்த ஊருக்கு அம்பலகாரனாக வேண்டிய உரிமையும் இவனுக்கு தான். பாப்பா, என்ன என்ன பேசுறீங்க? யோ, அப்பன் பேர் தெரியாதவன் அம்பலக்காரன் ஆகணுமா? யாரு அப்பன் பேர் தெரியாதவன்? இந்த 18 கிராமத்துக்கும் அம்பலகாரனா இருந்து இந்த நாற்காலியில உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணானே ராமதுரை, அவனோட மூத்த மக ராஜதுரை. பார்வதி மக ராஜதுரையா? ஆமா, அம்பலகாரனோட முதல் மனைவி பார்வதி அம்மா இருக்கிறாங்களே, அவங்களோட மகன் தான் இந்த ராஜதுரை. இவனுக்கு தான் அந்த நாற்காலியில உட்கார்றதுக்கு உரிமை இருக்கு. திடீர்னு கட்ட பஞ்சாயத்துக்காரன அம்பலகாரர் வாரிசுன்னு சொன்னா எப்படி ஒத்துக்கிறது? இவன் தான் பார்வதி மாமன் ராஜதுரன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நான் இருக்கேன். காலஞ்சென்ற அம்பலகாரர் மனைவி இந்த பார்வதி தாங்கிறதும், அவங்க 2 பேருக்கு தான் பிறந்தவர் இந்த ராஜதுரைங்கிறதும் இந்த ஊர் பெரியவங்களுக்கு நல்லாவே தெரியும். ராமதுரைக்கு உடம்புக்கு சரியில்லாம போன உடனே
தான் மூத்த பிள்ளைக்கு பட்டம் கட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சிருந்தார். எதிர்பாராத விதமா அகால மரணம் அடைஞ்சிட்டார். ராமதுரை உயிரோட இருக்கும்போது அவர் வாரிசா இந்த ராஜதுரை தான் தெளிவா சொல்லிட்டு போயிட்டார். அம்பலகாரோட வாக்க தெய்வ வாக்கா நினைக்கிற நீங்க அவர் முடிவை ஒத்துக்க போறீங்களா இல்லையா? கட்ட பஞ்சாயத்துக்காரன் அம்பலக்காரன் ஆகணும். ஏன் கத்துறீங்க? ஏன் கத்துறீங்க? அம்பலக்காரர் சாகும் போது தான் முதல் பொண்டாட்டி எப்படிப்பட்டவன் தெரியாம ஏதோ உலர் வச்சுட்டு போயிட்டாரு. 28 வருஷத்துக்கு முன்னால இந்த புண்ணியவதி எதுக்கா ஊரை விட்டு ஓடுனான்னு இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல. அவன் முதல் காலத்து பையனாவே இருக்கட்டும். அவங்க அம்மா நடத்த கட்டவ. அவன் வந்து இந்த நாட்டில் உட்காருவான். இப்ப நீ ஆத்திரப்பட்டு அவங்களை ஏதாவது பண்ணிட்டா என் மேல சுமத்தப்பட்ட பழிய கடைசி வரைக்கும் யாராலையும் துடைக்க முடியாம போயிடும். ராஜதுரை, உன்னாலதான் என் மேல சுமத்தப்பட்ட களங்கம் தீரணும்னு நான் சத்தியம் பண்ணிருக்கேன். அது வரைக்கும் அவசரப்படாதப்பா. ராஜதுரை, உன் உரிமையை விட்டு கொடுக்காம இந்த கிராமத்து பெரியவங்க முன்னால அம்பலகார் பட்டத்தை நீ கட்டிக்கணும். நான் உயிரோடு இருக்கிற வரையிலும் உன்னை இந்த நாற்காலியில் உட்கார விட மாட்டேன். ஏய், நான் நினைச்சேன்னா உன் உயிரை எடுத்துட்டு அந்த நாற்காலியில உட்கார முடியும். ஆனா இப்ப நான் அதை செய்ய மாட்டேன். என் தாய் மேல சுமத்தப்பட்ட பழிய போக்கிட்டு அவங்க பேருக்கு களங்க ஏற்படுத்தினவங்கள அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வைப்பேன். அதுக்கப்புறம் என் பரம்பரை உரிமையை நிலைநாட்டுவேன். அது வரைக்கும் நீ இல்ல, யார் நினைச்சாலும் உன்னை அந்த நாற்காலியில உட்கார வைக்க முடியாது. என்னாச்சு? ராமதுரை, எங்க உன் குடும்பத்துக்கு வாரிசு இல்லாம போயிடுமோன்னு நான் கூட பயந்துகிட்டு இருந்தேன். ஆண்டவன் புண்ணியத்துல ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்து 2வது வருஷம் பிறந்த நாள் விழாவை விமரிசையா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, இவனோட தாத்தா ராஜதுரை அம்பலகார் பேரையே இவனுக்கும் வச்சிருக்கிற. இவனும் 18 பட்டி கிராமத்தையும் ஆள போறான். நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். பொன்னழகி, ஐயா, இங்க வந்தவங்க யாரும் சாப்பிடாம போக கூடாது. சமையல்காரங்கிட்ட சொல்லி சீக்கிரமா அவங்களுக்கு இலை போட சொல்லு. சரிங்க. ஏமா பார்வதி, ஏன் இந்த பொன்னழகி இன்னும் வீட்டோட வச்சிருக்கிற? அம்பலக்காரருக்கு சொந்தக்கார பொண்ணு, அம்மா அப்பா இல்லாத அனாதை, துணையா இருக்கட்டுமேனு வச்சிருக்கேன். கல்யாண வயசு தாண்டி போனதுனால மாப்பிள்ளை தேடுறது கஷ்டமா இருக்கு. உன் நல்ல மனசுக்கு ஆண்டவன் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். பொன்னழகி பூ வைக்க மறந்துட்டாளே. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயாதான்
நான் உங்களுக்கு பிடிக்காம போயிட்டேன். பார்வதி, போதும் சாமி. இத்தனை வருஷம் உங்க கூட வாழ்ந்ததுக்கு எனக்கு சரியான பரிசு கொடுத்துட்டீங்க. இனி இந்த கட்டை வெந்து சாம்பல் ஆகிற வரைக்கும் நீங்க செஞ்ச இந்த துரோகத்தை மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கக்கா. கழுத்தை நினைச்சு கொண்டுட்டு காலைல ஏண்டி விழுற? எழுந்துரு. இந்த தாலியை அவ கழுத்துல கட்டுங்க. பார்வதி, 18 பட்டி கிராமத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு சொல்ற அம்பலக்காரர் நீங்க. இப்ப நான் சொல்ற தீர்ப்புக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். இந்தாங்க, கட்டுங்க. தப்பு பண்ணும்போது வந்த தைரியம் தண்டனை அனுபவிக்கும் போது வரலையா? இனிமே ஊருக்குள்ள யாரும் எதுவும் பேச முடியாது. யாராவது என்ன வேலைக்காரிய வீட்டுக்காரி ஆக்கிட்டீங்கன்னு கேட்டா, பார்வதிக்கு உடம்பு சரியில்லை, இனிமே அவளால குடும்ப வாழ்க்கை வாழ முடியாது, அதனால அவளே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டான்னு சொல்லுங்க. உங்களால ஏற்படுற அவமானம் பின்னாடி என்னோட குழந்தையையும் பாதிக்கும். இப்படி எல்லாம் நடக்காம இருக்கணும்னா இப்ப நான் எடுத்த முடிவுதான் சரியான முடிவு. ஆண்டவன் என்னுடைய வேதனையிலதான் உங்களுடைய சந்தோஷத்தை வச்சிருக்கான். எப்ப நான் இருக்கிற இடத்துக்கு அவ வந்துட்டாளோ, இனி அவ இடத்துக்கு நான் போறதுதான் நியாயம். இனி இந்த ஜென்மத்துல நாம 2 பேரும் சந்திக்கிறது இதுதான் கடைசி சந்திப்பு.